வணக்கம் உறவுகளே, இது சேரமானின் செருக்களம். இன்று நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு பெண்மணியை செவி கண்டிருக்கின்றோம். இவர் எங்களுடைய அன்னையினுடைய இன்னும் ஒரு அன்னை என்று கருதக்கூடியவர். அதாவது அன்னையினுடைய பெற்றதாய் பார்வதி அம்மாவுக்கு அடுத்தபடியாக அன்னை இந்த போராட்டத்தை ஆரம்பித்து முன்னெடுத்த காலப்பகுதியிலே ஆரம்ப காலங்களில் 70களில் அந்த அந்த நெருக்கடியான காலங்களில் எல்லாம் அன்னைக்கு பக்கபலமாக இருந்து அன்னையை பாதுகாத்து எத்தனையோ நெருக்கடிகள் மத்தியிலே பாதுகாத்த ஒருவர் தான் இந்த பெண்மணி. இவர் வேறு யாரும் அல்ல, பண்டிதர் அன்னையினுடைய தாயார், பண்டிதர் அன்னையினுடைய அம்மா தான் இந்த பெண்மணி. உங்களுக்கு தெரியும், அந்த நாட்களிலே அன்னைக்கு எதிராக மிக மோசமான காட்டி கொடுப்பது எல்லாம் நடந்தது. அந்த முக்கியமான அந்த காட்டி கொடுப்பில் ஈடுபட்டவர்கள் ஒருவர் இந்த கார்த்திக் மனோகரனுடைய தாயினுடைய தந்தையார். அதாவது கார்த்திக் மனோகரனின் அம்மப்பா எங்கள் அன்னையை காட்டி கொடுத்து நாசகார வேலையை செய்த போது அந்த காலப்பகுதியிலே அன்னையை பாதுகாத்தவர் தான் இந்த பண்டிதர் அன்னையினுடைய அம்மா. சரிதானே? இந்த பண்டிதர் அன்னையுடைய அம்மா கடைசி வரை அன்னையோடு தான் முள்ளிவாய்க்காலில் பயணித்து விட்டு பின்னர் இப்போது அவர் மீண்டும் யாழ்ப்பாணத்தில் வசித்து வருகின்றார். அவர் வழங்கி இருக்கின்ற ஒரு சிறு சவிதான் இது. அதாவது அவர் 2 விடயங்களை இங்கே குறிப்பிட்டார். ஒன்று, தங்கச்சி துவாரகா வெளிப்பட்ட பின்னர் தான், தங்கச்சி துவாரகா பேச தொடங்கிய பின்னர் தான் அன்னை இருப்பை மறுதளிக்கும் கைங்கரியத்தை, நாச வேலையை இந்த மனோகரன் ஐயா, அவருடைய குடும்பம், மனோகரன் ஐயா, அவருடைய மனைவி, மகன் கார்த்திக் மனோகரன் ஆகியோர் செய்திருக்கின்றார்கள். இதனை மிக வன்மையாக பண்டிதர் அன்னையுடைய அம்மா கண்டித்திருக்கின்றார். நான் இதை அதிகம் பேச விரும்பவில்லை. நீங்களே பண்டிதர் அன்னையுடைய அம்மா எமக்கு சேரமான் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக வழங்கிய அந்த நேர்காணலை இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன். கேளுங்கள் உறவுகளே. சிறுமாந்த அரசாங்கத்தில் இருந்து நாங்கள் வேலோடு எல்லாம் ஈடுபாடு பண்ணி இவ்வளவு மலைஞ்சு இந்த நிலைமையில கஷ்டமான நிலையில இருந்தும் நாங்கள் எங்கட லட்சியத்தை தவறவிட இல்லை. இவ்வளவு வருஷமாச்சுது. நீங்கள் ஒரு தலைவர் இருக்கிறார், இல்லை செத்தார், போனார், வந்தார் என்று ஒரு விதமான தகவலையும் எங்களுக்கு தெரியப்படுத்தவும் இல்லை, நாட்டுக்கு சொல்லவும் இல்லை. இப்பதான் இந்த துவாரகா கதைக்க துவங்கின பிறகு தலைவர் இறந்து விட்டார் அப்படி என்று சொல்லி நீங்கள் ஒரு வதந்தியை உருவாக்கி இருக்கிறீர்கள். இது சரியான தீர்ப்பல்ல. இது அரசாங்கத்துக்கும் கூடாது, கடவுளுக்கும் கூடாது, உலக நாட்டுக்கே இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு செயலை நீங்கள் இப்ப உருவாக்குறீர்கள். அதுவும் ஒரு புரத்தியாரும் இல்லை, சொந்தக்காரர் ரத்த உருத்து ஒரு உடலுக்கால வந்த ரத்தம் இப்படியான ஒரு பொய் வதந்திய உருவாக்குறத பற்றி எங்களுக்கு மனதிலே அவ்வளவு ஒரு திருப்தியும் இல்லை ஐயா. இஞ்சி ஒரு சிலரும் இவயமாக சேர்ந்து இப்படியான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குனோம். இதெல்லாம் நல்ல நிலைமை அல்ல. ஏன் இந்த வதந்தி? சுவாரகா கதைச்ச பிறகுதானே இப்ப இந்த வதந்தி. அந்த நேரத்திலேயே நீங்கள் இந்த ரத்தம், உங்களோட ரத்தத்தையும் அவருடைய ரத்தத்தையும் எடுத்தெல்லாம் செக் பண்ணி பார்த்து கொழும்பிலேயே மரண சொட்டிக்க அனுப்பி இருக்கலாமே. இவ்வளவு காலமும் இப்பதானே இப்பதான் உறப்பு சான்றிதழ் பதிய போவீர்கள். ஒரு வேறு ஆக்கள் செய்தாலும் பரவாயில்லை. சொந்த பந்தம், ஒரு ஊர், ஒரு ஆக்கள், ஒரு ரத்தம், இப்படியான ஒரு செயலை செய்கிறது எங்களோட மனதிலே பெரிய ஒரு பதட்டமான நிலையை உருவாக்குறீர்கள். இந்த நேர்காணலின் போது இன்னொரு விடயத்தையும் பண்டிதர் அன்னையுடைய அம்மா தெரிவித்திருந்தார். அதாவது அன்னையின் இருப்பை மறுதளிப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கும் ஒரு நோக்கத்தோடு தான் இந்த துவாரகா எதிர்ப்பு சதிக்குழு அன்னையின் இருப்பை மறுதளிக்கின்ற வதந்தியை பரப்புகின்றது என்ற தகவலையும்
இந்த பண்டிதர் அன்னையுடைய அம்மா தெரிவித்திருக்கிறார். உண்மையிலேயே நாங்கள் அதை சிந்திக்க வேண்டிய ஒரு விடயமாக தான் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் இந்த இவர்கள் சொல்கின்ற வாதம் தங்கச்சி இருக்கிறார் என்று சொல்லி, அன்னை இருக்கிறார் என்று சொல்லி வந்து நிதி சேகரிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இந்த டென்மார்க்கிலே அந்த மண்டபம், அதாவது கிட்டத்தட்ட 100 பேர் கூட போகாத ஒரு மண்டபம், அன்று நண்பர்கள் எண்ணி அனுப்பியிருந்தார் நேற்று. 100 பேருக்குள் தான் அந்த மண்டபத்தில் இருந்தார்கள். அதற்கு 10,000 பவுண்ட்ஸ் கிட்ட செலவழிச்சிருக்கிறார்கள். கார்த்திக் மனோகரனுக்கு எங்கிருந்து இந்த பணம் வந்தது அப்படி என்று சொன்னால், இது ஏதோ ஒரு பணம் சேர்க்கும் ஒரு வேலையாகத்தான் கார்த்திக் மனோகரன் இதை செய்கின்றாரா என்ற ஒரு கேள்வியும் இருந்தது. ஆனால் இப்போது பண்டிதன் அன்னையுடைய அம்மாவே இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இதனையும் கேளுங்கள் உறவுகளே. அந்த நாளையில இருந்து காசி ஆனந்தன், நெடுமாறன், அந்தன் பாலயங்கமண்ண, அந்தி அவர்கள் எல்லாம் வந்து புழங்கி உலகத்திலேயும் எங்களோட நல்ல நம்பிக்கையா இருந்து புழங்கின காலம். இப்ப நீங்கள் தலைவரே வியாபாரத்துக்கு வித்து காசு வாங்குற எண்ணத்துல தான் இந்த வதந்திய வெளியாக்கி இருக்கிறீங்க. இதெல்லாம் ஏற்கக்கூடிய அளவில் இல்லை. சரி உறவுகளே, கேட்டீர்களா? நச்சென்று நற்கென்று தனது கருத்துக்களை பண்டிதர் அன்னையினுடைய அம்மா பதிவு செய்திருக்கின்றார். நான் முன்னர் குறிப்பிட்டது போன்று அன்னைக்கு இன்னும் ஒரு தாய் தான் இந்த பண்டிதர் அன்னையினுடைய அம்மா. இவருக்கென்று ஒரு வரலாறே இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான இந்த பெண்மணி தான் இந்த அன்னையின் இருப்பு பற்றிய ஏற்கனவே ஒரு செவி ஒன்று வழங்கியிருந்தார் ஒரு ஊடகம் ஒன்றுக்கு. இப்போது தெளிவாக சேரமான் தொலைக்காட்சிக்கு இந்த அம்மா இந்த செவியை வழங்கி இருக்கின்றார். நன்றி அம்மா. உங்களுக்கு தெரிந்த அளவுக்கு கார்த்திக் மனோகரனுக்கோ மனோகரன் ஐயாவுக்கோ அல்லது வேறு யாருக்குமோ அன்னையை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. எனவே அம்மா, உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது என்பதை இந்த அம்மாவுக்கு தெரிவித்துக் கொண்டு, உறவுகளே தொடர்ந்து நம்பிக்கையோடு இருங்கள். எங்களுடைய நம்பிக்கை, எங்களுடைய செயற்பாடு, எங்களுடைய பொறுமை எங்களை நிச்சயமாக வெற்றியின் பாதையிலே இட்டுச் செல்லும். நல்லது உறவுகளை, மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியினூடாக சேரமான் தொலைக்காட்சியில் சந்திக்கின்றேன். வணக்கம் உறவுகளே. தமிழ் மகள் துவாரகா தலைமை ஏற்போம். தமிழர் நாம் ஒன்றாகி தாய்மண் காப்போம்.